வணக்கம். ஜெயஸ்ரீ Balan-Learn Astrology. இன்றைக்கி நான் வந்து சூரியன், புதன், கேது கிரக சேர்க்கையும், அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் தமிழ் முருகன் அப்படிங்கிறவர் வந்து அதானி க்ரீன் ஷேரை பற்றி பேச சொல்லியிருக்காரு. நான் அதுக்காக தனியாக வீடியோ எடுக்கலை. பிகாஸ் நான் வந்து ஒரு சிஏஓ இல்லை ஷேர் மார்க்கெட்டை பற்றி ரொம்ப எக்ஸ்பர்ட்டோ கிடையாது. அதனால் அதை பற்றி ஒரு கடைசியில் கொஞ்சம் ஷேரை பற்றி விரிவாக சொல்லலாம் அப்படின்ட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி சப்போஸ் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னா நீங்கள் jayashreebalan@gmail.com என்னை ரீச் பண்ணலாம். நான் வந்து இந்த மாதம் 12ஆம் தேதி அன்றைக்கி சென்னை போகிறேன். டிசம்பர் 17, 18 நங்கநல்லூரில் இருப்பேன். சப்போஸ் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து என் ஃபோன் நம்பர் மூலமாக இல்லை என்னோடய jayashreebalan@gmail.com என்னை ரீச் பண்ணலாம். இல்லை என்னோடய மொபைல் நம்பர் வந்து ஃபேஸ்புக்கில் நான் போட்டிருக்கேன் கான்டாக்ட், அதை நீங்கள் பார்த்துட்டு அது மூலமாகவும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு அடுத்தால 10லேருந்து ஒரு 4-5 மணி வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் இந்த 2 நாள் மட்டும் நான் பார்ப்பேன். ஆனால் அது யாராக இருந்தாலும் ஃபோன் பண்ணிவிட்டு வந்தால் தான் என்னால் இது பண்ண முடியும். சரி, நம்ம இப்போ வந்து சூரியன், புதன், கேது கன்ஜக்ஷனை பற்றி முதல்ல பேசலாம். இப்போ சூரியனை பற்றியும் நிறையா உங்களுக்கு எல்லாம் தெரியும், புதனும் தெரியும். ஏன்னா அப்புறம் வந்து கேத்துங்கிறத பற்றி கேட்கவே வேண்டாம், அவர் மோட்சக்காரகன். ஸோ ஆனால் என்னதுன்னு கேட்டால், எப்போவுமே இந்த சூரியன் சந்திரனோட அந்த நிழல் கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு கேது இருந்ததுன்னா அதை நம்ம கிரகணமாக சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இப்போ சூரியன்கிற ஒரு கிரகணமும் சூரியனும் கேதுவும் சேர்ந்துருக்கிறது என்ன தான் அவள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பாக இருந்தால் கூட இந்த இடத்துல நம்ம அதை வந்து கிரகணம் மாதிரி தான் பார்க்கணும். ஏன்னா எந்த இடத்துல இந்த நிழல் கிரகம் இருக்கோ அது வந்து அவளுடைய ரூபமாக எடுத்துட்டு அவளுடைய பவர் எடுத்துட்டு இந்த கிரகங்கள் நிழல் கிரகம் அவளாகவே நடிக்க ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறது தான் இந்த முதல் கான்செப்டே. இதில் என்ன கேட்டால் எனக்கு இந்த மாதிரி ஒரு கேது அப்படிங்கிற ஒரு அது பித்ரு அது இல்லையா, அது தலை இல்லை, அந்த மாதிரியான ஒரு கிரகம் இருக்கும்போது ஆல்ரெடி இந்த ஈகோ, அப்புறம் வந்து இந்த புதன் அப்படிங்கிற ஒரு புத்திசாலித்தனம் இதெல்லாமே ஓட ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல சூரியன் இந்த கேத்துக்கு மட்டும்தான் இந்த இடத்துல ஜாஸ்தி வேலையாக இருக்கும். இந்த கேத்துங்கிறதுக்கு தலை இல்லை, வெறும் உடம்பு தான். அதனால நாம் பேசுகிற விதமும் ஒரு எப்பவுமே உங்களால் பேய் பேசுகிறதோ ஒரு இது பேசுகிறதோ எப்படி இருக்கும், அவளுடைய லாங்குவேஜஸ் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இவளுடைய பிஹேவியர் அப்படி தான் இருக்கும். இவள் பேசுகிற லாஜிக்கோ சொல்கிறது நம்ம சாதாரணமாக ஹியூமன் ஒரு லாஜிக் இருக்கும், நமக்குன்னு ஒரு லாஜிக் உண்டு. பட் இவள் பேசுகிறது எதுவுமே நமக்கு ஒரு அட்ஜஸ்டபுளாக இருக்க முடியாது, நம்மளால் அதை டைஜஸ்ட் பண்ண முடியாது. இவள் நமக்கு தேவையில்லாத ஏதாவது ஒரு லாஜிக்கோ, உலகத்துக்கு ஒரு லாஜிக்னா இவாள் ஒரு தனி லாஜிக்காக இருக்கும். அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இவள் பேசுவாள். ஸோ அதனால் என்ன ஆகும்ட்டா டோட்டலி இந்த இடத்துல என்ன ஆகும், புத்திசாலித்தனமும் இல்லாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த சூரியன்கிறதே ரொம்ப பவர்ஃபுல்லான கிரகம், அதுவே ரொம்ப வெளிச்சமானது. அதுக்கே இது வந்து இந்த நிழல் கிரகமானது அவருடைய அந்த சூரியனுடைய பவரையே குறைக்கிறதான் இந்த நிழல் கிரகமானது. அதனால அந்த இடத்துல என்ன கேட்டினா சூரியனோட அப்போ சூரியன் தான் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியம். அவருடைய பவர் போச்சுனாக்கா அது கஷ்டம் இல்லையா. ஸோ அது மாதிரி புத்திசாலித்தனமும் போய்டுறது இந்த இடத்துல, சூரியனுடைய அந்த பவரும் பெறுறது. கேது மட்டும்தான் இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கார். அதனால் என்ன ஆகும்னு கேட்டேன்னாக்கா இவங்க ஜாஸ்தி பேச மாட்டாங்க. இவங்களுக்கு என்ன தான் இருக்குது வாழ்க்கையில் அப்படின்னா சுத்தமாக பிளெயின் ஒன்றும் இல்லை. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். ஏன்னா இது கட்டு, கேதுங்கிறது எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்தில் கட் பண்ணும். ஸோ இது டோட்டலாக அந்த இடத்துல வந்து பிளாங்க் ஆகிடும். சுத்தமாக அவளுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது, ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு சாப்பாடு கிடைக்கதா சாப்பிட்டோமா, வாழ்ந்தோமா, இருந்துன்னு போனோமா, இல்லாட்டா ஏதாவது ஒன்று பேசிட்டு இருந்தோமா அப்படின்னு ஒரு யூஸ் இல்லாமல் ஒரு விதமாக பேசுவாள். அதுவும் இதை வந்து ரொம்ப ஹையஸ்ட் டிகிரியில் போயிடுத்துனாக்க இவள் வந்து ஈவன் கிரிமினல் வேலையெல்லாம் கூட பண்ணுவாள். நிறைய பேர் மர்டர்லாம் பண்ணுறா இல்லையா, ஏன்னா அவளுக்கு தலையே இல்லை. ஸோ அதனால் அது என்ன தப்பு செய்கிறோமா செய்யலையாங்கிறதே தெரியாது. அதனால் இது வந்து ஃபுல்லாக நெகட்டிவிட்டி. எப்போ கேது பவர்ஃபுல்லாக ஆறுது, இந்த சூரியனும் புதனும் கூட பவர்ஃபுல்லாக அது டிகிரி ஹையரில் இருக்கும்போது கேது ரொம்ப பவர்ஃபுல்லாகிடுறது. அப்படி இருக்கும்போது கேது என்ன செய்கிறதோ அது வந்து நிச்சயமாக நெகட்டிவாக தான் இருக்கும், பாசிட்டிவாக இருக்காது. ஸோ அந்த நெகட்டிவான அவளை வந்து நம்ம எப்போவுமே அந்த கிரகம் இந்த சேர்க்கை யாருக்கு இருக்கோ அவளை வந்து நம்ம எப்போவுமே ஒரு நெகட்டிவ் பர்சனாக தான் நம்ம பார்ப்போம். அதே சமயத்தில் நீங்கள் வந்து ரொம்பவும் குறைச்சலான 5 டிகிரி 6 டிகிரி அந்த மாதிரியான இடத்துல போகும்போது இந்த கேத்துவானது என்னதுன்னு கேட்டீங்கன்னா செவ்வாயுடைய நிழல் கிரகம் அது. அதனால செவ்வாய்னாலே உங்களுக்கு மேத்தமேட்டிக்
புதன்கிறது இன்டெலிஜென்ட். அதனால இவ என்ன பண்ணுவா, அந்த சூரியனுடைய, ஏன்னா ஆல்ரெடி கேத்து வந்து பவர்லெஸ்ஸாக போயிடுது, ஏன்னா டிகிரி குறைச்சலாக இருக்குது. ஸோ அந்த அழகான அந்த சூரியனுடைய வெளிச்சம் வரும்போது இவ வந்து மேத்ஸில் அவ்வளோ நன்னா இருப்பாள், ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாள். பட் என்ன தான் இருந்தாலும் அவள் வந்து ஈகோவே இருக்காது, அவளுக்கு ஈகோ இருக்காது. எவ்வளோ புத்திசாலியாக இருந்தால் கூட இருக்காது. அட் த சேம் டைம் அவள் ஒரு குழந்தைக்கு அப்பாவாக இருந்தால் கூட அது ஒரு குழந்தையோட அப்பா அப்படிங்கும்போது, ஏன்னா சூரியன் இஸ் த ஃபாதர், அதனால தான் இந்த உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போது ஒரு குழந்தைக்கு அப்பாவோ 2-3 குழந்தைக்கு அப்பாவாக இருந்தேன்னாக்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். நம்ம குழந்தைக்கு நம்ம ஜனனம் கொடுத்துட்டோம், அந்த குழந்தைய நம்ம வளர்த்தாகணும், நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஆனால் இந்த இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. வெறும்னு அவங்க வந்து குழந்தைய கொடுத்தாச்சா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு நம்மளுடைய வேலை, நாம் உட்காந்து நமக்கு சாப்பாடு கிடச்சிதா, நம்ம என்ன பண்ணினோம் அப்படிங்கிறது, வெறும் மேத்ஸ் கால்குலேஷன் தெரிஞ்சுதா, எனக்கு படிக்க தெரிஞ்சுதா, எனக்கு புத்திசாலித்தனம் தெரிஞ்சுதா, அவ்வளோதான். ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து அவங்க சுத்தமாக தப்பிச்சு ஓடி போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம். அதே சமயத்தில் ரொம்பவே கேத்து வந்து பவர்லெஸ்ஸாக எடுத்துனாக்க இந்த இடத்துல புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல யோகமும் இந்த சூரியனும் இதுவும். ஏன்னா இந்த கேத்துங்கிறது ஞானக்காரகன் விநாயகர், அதனால் அந்த இடத்துல இவருடைய பவர் குறையும் போது இந்த புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு யோகமும் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் நோட்டு ஒரு பக்கம் இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த இதை பற்றி ஷேர் மார்க்கெட்டை பற்றி பேச போகிறோம். அதாவது அதானி கிரீன் அப்படிங்கிற ஒரு ஷேரை பற்றி தமிழ் முருகன் அப்படிங்கிறவர் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ, நான் தப்பாக பேரை சொல்லிட்டேன்னா மன்னிச்சுக்கோங்க. அவர் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி மெசேஜ் போட்டிருந்தாங்க. நிறைய பேர் ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடில் மெசேஜ் போடும்போது அதில் எனக்கு அது டிஃப்ரெண்ட். நம்ம வந்து ஒன்றும் கரெக்டாக சப்ஜெக்ட் வைஸ் வரணும், அதில் சில சமயத்தில் ஆர்கியூமெண்ட் நடக்கும். அது மாதிரி இருக்கும்போது அதுக்கு ஒரு இமிடியேட்டாக பதில் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாம் சேர்ந்து மொத்தமாக அதுக்கு ஒரு எபிசோடு மாதிரி பண்ணி அதுக்கு ஆன்சர் கொடுக்கணும். இது வந்து ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டட் இல்லை, அதனால தான் இந்த இதுலேயே அந்த ஸ்லைடையும் நான் போடுறேன் உங்களுக்கு. அதானி ஷேர் அப்படிங்கிறது வந்து 2014 ஆரம்பிச்சது. அது வந்து சோலார் பவரை பற்றினது. அதை வந்து இந்த வாட்டி கொஞ்சம் பாலிட்டிக்ஸை பற்றி பேசுகிறதா இருக்குது, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. முன்னாடி இருந்த கவர்மெண்ட், அதாவது பிஜேபிக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் சோலார் பவரை பற்றிலாம் ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட்டு எடுத்துக்கல. அவங்களுக்கு வேண்டியது பொசிஷனில் வந்தாச்சு, நாடு எப்படி ஆனால் என்ன அப்படிங்கிற ஒரு நிலைமையில் அவங்க மட்டுக்கு வெறும் ராம ஆண்டா என்ன ராவண ஆண்டா என்ன, நமக்கு அடைச்சிருத்த பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருந்துட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து எப்படி நம்ம கண்ட்ரியை வந்து வெள்ளி கண்ட்ரியோட சேர்த்து நம்மளும் அந்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால தான் சில சமயத்தில் தாய் தந்தை தன்னுடைய குழந்தைகளோட ஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது அந்த குழந்தைகளை ரொம்ப கட்டுப்பாடோடு வளர்க்கும் போது அந்த குழந்தைகள் நல்லா வளரும். அது மாதிரி தான் அதனால தான் அவங்க ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. இன்னும் கேட்டேன்னா நம்ம கவர்மெண்ட்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது. நான் வந்து வெறும் இந்தியாவில் மட்டும் இருக்கிறவங்க வந்து மாதிரி இருந்தபோது நானும் மாதிரி முட்டாள தான் இருந்தேன். இப்போ நான் அமெரிக்கா போயிருக்கேன், அரப் கண்ட்ரியும் போயிருக்கேன். அரப் கண்ட்ரிலலாம் பார்த்தீங்கன்னாக்க பிச்சை எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் போட்டு நான் பிச்சை இதுக்காக எடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு போட்டு பிச்சை எடுக்கணும். அது எடுத்ததுக்கப்புறமா கூட பணக்கார மஸ்ஜித்துக்கு எத்தாப்பில் போட்டால் அவங்க வந்து 500 ரியால் போடுவாங்க, ஏழை மஸ்ஜித்தில் வந்து 1 ரியால் தான் போடுவாங்க. அதனால் ஏழையில் மஸ்ஜித்துக்கு எத்தாப்பில் இருக்கிற பிச்சைக்காரன் வந்து எதிக்கும் ஏழையாகவே இருப்பான் அப்படிங்கிறதுனால அவங்க டைம் ஜோன் கொடுத்துருக்காங்க. அதாவது இத்தனை மணி நேரத்தில் இத்தனை மணி நேரம் நீ இந்த மஸ்ஜித்தில் பிச்சை எடுக்கணும், இத்தனை மணி நேரத்தில் இத்தனை மணி நேரம் நீ ஏழை இதில் பிச்சை எடுக்கணும். அதே மாதிரியே யாருமே ஒரே இடத்துல இருந்து பிச்சை எடுக்கக்கூடாது. அது மாதிரியெல்லாம் ஒரு பிச்சைக்காரனுக்கு கூட கண்ட்ரோல் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம கண்ட்ரியில் இன்னும் கரண்ட்டு கவர்மெண்ட் கூட இன்னும் பிச்சைக்காரனை பற்றி எதுவும் யோசனையே கூட பண்ணலை. அவன் எந்த இடத்துல இருக்கான்னு கூட தெரியாது யாருக்கும். அந்த மாதிரி இப்போது ஓடின்னு இருக்கு. பட் எனிஹவ் நம்ம கண்ட்ரி இப்போ ஓரளவுக்கு ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வரத்துக்கு நம்ம முன்னுக்கு இருக்கும். அதனால் இந்த 2017 அப்புறம் இந்த அதானி ஷேர் வந்து 40 ரூபாயில் ஆரம்பித்தது. இன்றைக்கி 1129 ரூபாய்க்கு இந்த ஷேர் வந்திருக்கு. அந்த ஷேர் வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டேன்னாக்கா சோலார் இதுதான். இன்றைக்கி இப்போது நம்ம நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க 2022 நம்ம ஃபார்மருடைய நிறையா ப்ராப்ளங்கள் எல்லாம் சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது காரணத்துக்கும் இந்த அதானி பவருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, ஃபார்மருடைய எல்லா நிலங்களும் விளை நிலங்களாக இருக்காது. சில சமயத்தில் நிலங்களில் வந்து விளைச்சல்கள் இல்லாமல் இருக்கும், தண்ணி பாய்ச்சணும் சரியாக இல்லாமல். அந்த மாதிரி ஒரு நிலத்தை வச்சுட்டு இருக்கிறவங்க கஷ்டப்படக்கூடாது. அப்போது அந்த இடத்துல இந்த அதானி பவர் இதுக்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னாங்க அவங்க சோலாரோட டவர் வைப்பாங்க.
பேர் வைக்கும்போது அதுக்கு அவங்களுக்கு பைசா கிடைக்கும். அந்த நம்மளுடைய சோலார் பவர் நிறையா இப்போ எக்ஸ்போர்ட் ஆகுது. நமக்கு எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டுக்கு பதிலாக நம்ம சோலார் பவர் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய கண்ட்ரியில் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிக்கெல்லாம் அது வந்து மிக உபயோகமாக இருக்கும். அதனால் ரயில்வே லைன்லாம் கொண்டு வந்ததுனால தான் இன்றைக்கி 40 ரூபா ஷேர் வந்து 1129 ரூபா லெவலுக்கு முன்னேறி இருக்குது. இன்னும் அது முன்னேறும். இன்னும் 2025 வரைக்கும் இன்னும் நிறையா முன்னேறும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரே இடத்துல பைசா வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலையன்ஸ்லேயும் நிறையா பேர் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் என்னன்னு கேட்டாக்கா எப்போவுமே ஷேர்ஸ் வந்து திடும்னு ஏறும், திடும்னு இறங்கும். தேவையில்லாமல் நம்மளுடைய என்னுடைய கருத்து கணிப்பு. நான் வந்து உங்களெல்லாம் இதுவாக சொல்ல மாட்டேன். நானும் ஷேர் பண்ணும்போது நான் எப்படி என்னவா திங்க் பண்ணுவேன், நான் பண்ணுறேன்னா பண்ணலையாங்கிறது அது வேறு விஷயம். வந்து என்னுடைய அட்வைஸ் என்னதுன்னு கேட்டினாக்கா லாங் டேர்மாக இருந்தாலும் ஷார்ட் டேர்மாக இருந்தாலும் சரி, நம்ம டிசிப்ளினாக இருக்கணும். நம்மக்கிட்ட ஒரு கையில் பணம் இருக்கா, அதில் எவ்வளோ ஷேர் வாங்கணும், எந்த ஷேர் வாங்கணும் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணணும். அது முதல்ல ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ஷேரில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபைனான்ஷியல் அனாலிசிஸ் எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளால் எவ்வளோ வாங்க முடியும் அப்படிங்கிறத எப்போ அந்த ஷேரை கடைசி லோவஸ்ட்டு லோ உள்ள போகிற மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி 25,000 ருபீஸ் ஸ்ரீ சிமெண்ட் போகிறது பர் ஷேர். ஆனால் அது ஒரு காலகட்டத்தில் அது வந்து ஈவன் 18,000 கூட போயிடுது. அந்த 18,000 போகிற வரைக்கும் நம்ம அந்த ஷேரை டச் பண்ணக்கூடாது. பட் நோட் பண்ணிகிட்டே வச்சுருக்கணும். அது இப்போ 18,000 வரதோ அப்போ நீங்கள் ஒரு 7 ஷேரோ 8 ஷேரோ 10 ஷேரோ நீங்கள் வாங்கினீங்கன்னாக்க வித்தின் ஷார்ட் பீரியடில் 4-5 நாளைக்குள்ளே அது வந்து கடகடன்னு 25,000 போயிடும். ஸோ நம்மளால் ஒரு மாதத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 20,000 25,000 நம்ம வந்து இப்போ நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். பைசா முதல்ல நம்ம அழகாக பார்த்து டிசிப்ளினாக இருக்கணும். அவசரப்பட்டு விற்கக்கூடாது, பார்த்து விற்கணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதானி சிமெண்ட்டும் அதானி க்ரீனும் வாங்கலாம். டாக்டர் ரெட்டி இப்போதைக்கு இந்த கொரோனா வைரஸ் போகிறதுனால உங்களுக்கு ஜாஸ்தி மெடிக்கல் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியோடைய ஷேர்ஸ்லாம் வந்து நிச்சயம் நல்ல லாபத்தை கொடுக்கும். ஸோ நான் வந்து ஜாஸ்தி பார்க்குறது வந்து டாக்டர் ரெட்டி தான் பார்ப்பேன். இது ஸ்ரீ சிமெண்ட்டு, பிரிட்டானியா பிஸ்கெட் அது வந்து கொஞ்சம் இதுவாக தான் போகிறது. பட் பிரிட்டானியா எல்லாருக்கும் எப்போ நீங்கள் அது மார்க்கெட் என்றைக்குமே டவுன் ஆகாது. வீட்டுக்கு வீடு பிஸ்கெட் கண்டிப்பாக இருக்கும். எல்லோரும் பிஸ்கெட் சட்டுன்னு ஒரு உடம்பு செய்யலைன்னா வாங்கின்னு போகிறது பிஸ்கெட் தான், பிரிட்டானியா பிஸ்கெட் தான் வாங்கிட்டு போவோம். ஸோ பிரிட்டானியா ஷேர் இது மாதிரியான ஒரு ரிலையன்ஸ் வாங்கலாம். ரிலையன்ஸ் ரொம்பவே ரொம்ப நாளாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாமல் உட்காந்துட்டுருக்கு. ஸோ அதுவும் அப்படியே தான் இன்னும் ஜாஸ்தி இம்ப்ரூவ்மெண்ட். அது ஆக்சுவலாக போகும் 2,700 3,000 வரைக்கும் போகும். பட் இப்போதைக்கு 1,900 தான் நிற்கிறது. ஸோ அது மாதிரி நம்ம எப்போவுமே ஒரு மொத்தமாக நிறையா ஷேரை இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கணும். கையில் பைசா இருக்குன்னு சொல்லிட்டு திடீர்னு ஷேர் வாங்கக்கூடாது. வெறும்னா நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போ அது லோவாக போகிறதோ அப்போ அதை வாங்கணும். அப்புறம் பெருமை அது ஒரு மாதம் ஆனால் கூட அவசரப்படக்கூடாது, வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். எத்தனை தான் மார்க்கெட் குறைஞ்சா கூட அது திருப்பி ஏறும். அது ஏறுற வரைக்கும் 2 மாதம் வரைக்கும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஸ்ரீ சிமெண்ட் வந்து எப்போவுமே உங்களுக்கு டக்குன்னு போயிடும். 5 நாளைக்குள்ளே கடன்னு ஏறும். அதே மாதிரி 5 நாளைக்குள்ளே கடன்னு ஏறும். அது எப்படி ஏறும்னே தெரியாது. பாம்பு கடிச்சா மாதிரி திடீர்னு விஷம் ஏறுற மாதிரி மேலே ஏறும், திடீர்னு பார்த்து சரசன்னு கீழே இறங்கும். அது மாதிரி இருக்கிற ஷேர் வந்து செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் சுத்தமாக டவுன்லேயே தான் இருந்தது. இப்போ தான் டிசம்பரில் தான் சூடு பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த யூஎஸ் எலெக்ஷன்னால். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஒரு 3 மாதம் 2 மாதம் நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஆனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப பறக்காவட்டித்தனமும் இல்லாமல் அட் த சேம் டைம் நம்ம வந்து எல்லாருமே ஷேரில் வந்து போடணும், இன்வெஸ்ட் பண்ணணும். அடுத்தது இப்போ இந்த நிறையா இந்த ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது. என்கிட்ட பைசா இல்லை, எல்லாம் பிராமணாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உடனே கையை ஏந்தி அடுத்த வாழ்க்கை யார் பைசா கொடுப்பா, நீங்கள் எல்லோரும் எனக்கு பைசா கொஞ்சம் போடுங்க, என் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது எனக்கு பைசா போடுங்க, இப்படிலாம் பிச்சை எடுக்க போகிறதுக்கு பதிலாக உனக்கு தான் மூளை இருக்குல்ல, சொந்த படிப்பு இருக்குல்ல, ஃபேஸ்புக்கில் போடுற எல்லாத்தையும் அதுக்கு பதிலாக 4 பைசா வச்சுட்டு ஷேர் மார்க்கெட்டில் வாங்கி யார்ட்டையும் பிச்சை எடுக்காமல் ஒரு 10,000 ஒரு 5,000 ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்க முடியுமே. அதுக்கு அழகாக மூளையை யூஸ் பண்ணால் போகிறோம். இந்த ஃபேஸ்புக்கில் நீங்கள் போடுறதுக்கு எனக்கு பைசா அனுப்பு அக்கௌண்ட் நம்பர் தரேன்னு எழுதுறதுக்கு மூளை யூஸ் பண்ணுறீங்கல்ல, அந்த மூளையை ஒரு 2 ஷேர் 3 ஷேர் வாங்குங்கோ. அது விற்கும் போது 4,000 5,000 லாபம் சம்பாதிங்கோ. அதில் உள்ளதை நீங்கள் ஒரு 5,000னா 5,000 உங்களுக்கு 4 பேர் 10 பேர் யாருமே ஆளுக்கு 5 ரூபா 10 ரூபா போட்டால் கூட உங்களுக்கு 5,000 வராது. அதனால் இது நீங்கள் யார்ட்டுமே பிச்சை எடுக்காமல் நீங்கள் 5,000 மாதம் சம்பாதிக்கிறீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் தானே. அதனால் மண்டையை உபயோகிச்சுக்கோங்க. ரொம்ப கொஞ்சம் பைசா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கரெக்டாக சொல்லலாம், இந்த பல்லு பிடிச்சி பார்க்குறதுங்கிற மாதிரி நம்ம நாடி பிடிச்சி பார்த்துக்கிற மாதிரி எப்போவுமே உட்காந்துட்டு இருக்கணும். கரெக்டாக ஷேர் குறையும் போது வாங்கணும். ஷேர் இதுவாகும்போது ரொம்ப ஷார்ட் பீரியட், அதாவது லூஸ் மாதிரி எந்த ஷேரையும் வாங்கிடக்கூடாது.
முதல்ல நோட்டம் போடணும். எந்த ஷேர் ஃபாஸ்ட்டாக ஏறுது, எந்த ஷேர் ஃபாஸ்ட்டாக இறங்குறது, அதை முதல்ல நோட்டம் எடுத்துக்கணும். அதை நோட்டம் எடுத்து தான் நான் வச்சுருந்தது வந்து ஸ்ரீ சிமெண்ட்டு, டாக்டர் ரெட்டி அண்ட் பிரிட்டானியா, ரிலையன்ஸு, இந்த 4 ஷேர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அட்வைசபிள். அதானி க்ரீனும் நல்ல ஓகே, அதுவும் நல்ல இதுதான். இந்த 5 ஷேர்ஸில் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க பைசா எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்து சிஏ கிடையாது, எனக்கு அதை பற்றி ரொம்ப பெருசான நிறையா விஷயங்களை எனக்கு பேச தெரியாது. பட் ஆசிய இது என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஷேர் மார்க்கெட் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிம்பிளான விஷயத்தில் சிம்பிளாக பணம் போட்டு கொஞ்சமாக எடுக்கிறது, எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணினேன். இதுதான். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நான் நினைக்கிறேன் 19th தான் நான் திருப்பி சென்னை வரேன். இந்த சென்னையிலேருந்து மும்பை வரேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களை பார்க்கலாம். வணக்கம். பொறுமையாக என்னோடய சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.